இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற 7 வித மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 9:14 தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம் பகை மாறணும். சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம்ல, 10 வருஷம் பகை, 10 வருஷம் நாங்க பேசுறதே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போறது இல்லை. சொல்லுங்க, எங்க பகை சின்ன சின்ன காரியங்கள்ல நாம் பகை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, நம்ம உறவினர்களோட சண்டை, பகைகள். இன்றைக்கு கர்த்தர் பகை மாற வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, காரணம் இல்லாமல் வருகின்ற பகை. நம் தொடர்ந்து எஸ்தர் அந்த சரித்திர புத்தகத்திலே அங்கே இருக்கிற ஆகாசுரு வஸ்தி அவர்கள் சரித்திரத்திலே நடந்த சம்பவங்களை தியானிக்கிறோம். இங்கே ராஜாவாகி ஆகாசுரு ராஜா அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஸ்தானத்திலே ஆமானை அவன் உயர்த்தி வைக்கிறார். எல்லா பிரபுக்களுக்கு முன்பதாக அவனை மேன்மைப்படுத்தி அவனை பார்க்கிற எல்லாரும் அவனை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்றார். இப்போது ஆமானை அந்த அரண்மனையில இருக்கிற எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் அந்த வாசல் காவல் பண்ணுகிற மோர்தேக்காய் வணங்கவில்லை. இதை குறித்து ராஜாவின் ஊழியர்கள் கேட்கிறார்கள். மோர்தேக்காவிடம் போய், இது ராஜா கட்டளைக்கு மீறுவது தவறு என்று கேட்கிறார்கள். ஆனால் இதை கேட்டு மோர்தேக்காய் வணங்கவில்லை, நமஸ்கரிக்கல. இதை பார்த்த மாத்திரத்திலே மோர்தேக்காய் அவனுடைய செயல்களின் நிமித்தம் ஆமான் அவனை பகைக்கிறான். வசனம் சொல்கிறது, எஸ்தர் 3:5 ஆமான் மோர்தேக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு பகை வருகிறது. சிலர் பாத்தீங்கன்னா, அவங்க எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவர்களை பார்ப்பவர்கள் அவங்க என்ன பகையாவே பார்ப்பாங்க. என்ன செய்தாலும் தவறு, என்ன செய்தாலும் குற்றம். இப்படி பார்க்கும்போது பகை வளர்கிறது. குடும்பத்துக்குள்ளே அநேக குடும்பங்களே இதே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள்ல பகை. பாருங்க, மோர்தேக்காய்க்கு மேல அந்த ஆமானுக்கு பகை மனதுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் சொல்கிறான் ஊழியக்காரர், நான் யூதன், சோ நான் என் கடவுளை தவிர, யெகோவாவை தவிர நான் வேறு எந்த தெய்வத்தையும் யாரையும் நாங்க வணங்கக்கூடாது. இந்த ஊழியக்காரர் ஆமோனிடம் ஆமான் சொல்றான், அவனை அழிப்பது அற்பமான காரியம் என்று சொல்லி யூதர்களை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பாருங்க, வசனம் 3:9 ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. இப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றார். ராஜாட்ட போய் இந்த மோர்தேக்காயை குறித்து சொல்லாதபடிக்கு, அவன் வணங்காததை குறித்து சொல்லாதபடி, இங்கே யூதர்கள் அவர்களுடைய வளர்ச்சி குறித்தும், இந்த நாட்டிலே யூதர்கள் எப்படி பரப்பி இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் தவறாக சொல்லி யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவின் கஜானாவுக்கு வெள்ளியை எண்ணி தருகிறேன். ராஜா சொல்றார், வெள்ளியெல்லாம் தர வேண்டாம், ஆனா நான் சட்டத்தை உருவாக்குவேன் என்று சொல்றான். எஸ்தர் 8:13 ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. யூதர்கள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அழிக்கணும்னு சொல்லி இப்போ அஞ்சற்காரர்கள் தீவிரமாக அவர்கள்
ராஜாவின் உத்தரவின் பேரிலே ஓடுறாங்க. ஒரு சின்ன காரியம், ஒரு வணங்காத ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த ஜனங்களே அழிக்க நினைத்த ஆமான் பகை சில நேரங்களிலே நமக்குள்ள குடும்ப வாழ்க்கையிலே நம்ம உறவினர்களுக்குள்ளே அது பகை நம்மை அழித்து விடும். பாருங்க, நீதிமொழிகள் 26:19 அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து தான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்கிற மனுஷன் இருக்கிறார்கள். சிலர் விளையாட்டுக்கு தான் நான் இப்படி சொன்னேன், அது இவ்வளோ பிரச்சனையாக மாறிவிட்டு அவர்களுக்கு அது விளையாட்டாக தோன்றுகிறது. நீதிமொழிகள் 26:20 கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். சில நேரங்கள்ல அவங்க சிலர் பகையின் நிமித்தம் மற்றவர்களுக்கு தவறான காரியங்களை சொல்லி அவங்க மட்டும் பகைப்பது மாத்திரம் இல்ல, அவர்களை அங்க இருக்கிற எல்லாரும் பகைக்கணும் என்று சொல்லி தனக்குள்ளாகவே தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 26:22 கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்கு தைக்கும். சில நேரங்களில் சில மனிதங்கள் விளையாட்டு செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள் அது பகையை வளர்த்து விடுகிறது. சிலர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருக்குது பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது இல்ல ஆபீஸ்லயோ பணி செய்கிற இடத்துலயோ யாராவது நல்லா வளர்ந்தா அவர்களுக்கு தவறான காரியத்தை சொல்லி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில இருந்தா கர்த்தர் அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் 35:19 வீணா எனக்கு சத்ருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. முகாந்திரம் இல்லாமல், இந்த ஆகாஸ் ஒரு ராஜா அந்த சரித்திரத்துல பார்க்கும்போது மோர்தேக்காவே அந்த ஆமோன் முகாந்திரம் இல்லாமல் அவனை மட்டும் இல்லாம அவன் இனத்தையே அழிக்க வேண்டும் என்ற பகை. சில நேரங்கள்ல நமக்குள்ளாக பகை வந்து விடுகிறதுல கர்த்தர் சொல்கிறார், இந்த பகை நமக்குள்ள மாறணும். இந்த பகை எதிரியே கூட நண்பனாக்குமா, நண்பனை கூட எதிரியாக்குமா. ஸோ இன்னைக்கு நமக்குள்ளே ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பகை இருந்தா அதை நம்ம விட்டு மாற்றி கர்த்தர் சமூகத்துல எனக்கு இந்த மாற்றத்தை தாங்க, இந்த பகை மாறணும், என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த பகை மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா. அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இயேசுப்பா. இந்த பகையை எங்களுக்குள்ள மாற்றுங்க. குடும்பத்துக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பகை அதெல்லாம் கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்கப்பா. எங்களுக்குள்ளே அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுதலை கொடுங்க இயேசுப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் சொல்லலாம், எனக்கும் நான் செய்யாத குற்றத்துக்கு என்னை தவறாக சொல்கிறார்கள் என்று சொல்லி கூட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு சப்பா அவர்களோடு நீங்க பேசுங்க. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை மாற்றுங்க, எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருங்கப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம், மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.